அப்பா என்ன பசி என்ன பசி. ஐயோ வயிறு கபகபான்னு எரியுதே. இந்த பேய்னால ராத்திரி எல்லாம் நம்ம பட்னியே கடக்க வேண்டியதா போச்சே. ஆ? சரி அப்படி இருந்தாலும் ஏதோ அடிச்சுக்கோ குடிச்சுக்கோன்னு போய் ஏதோ சாப்பிடலான்னு பார்த்தா இந்த அத்தை வேற உப்புமாவை கிளறி வச்சிருக்காங்க உப்புமாவை. ஐயோ அதான் உப்புமாவை கூட இந்த திங்கிறதுக்கு இல்லாமல் இந்த பேய் வந்து ரோதனை பண்ணிட்டு அதை கூட என்ன சாப்பிட விடாம பண்ணிருச்சே. சா வா போய் 4 இட்லி 2 வடையை சாப்பிட்டுட்டு கூட ஏதாவது பொங்கல் கிங்கல் வாங்கி சாப்பிடுவோன்னு பசி ரொம்ப இருக்குதுப்பா. ப்ரோ, என்ன ப்ரோ, சின்ன புள்ளாக்கா இங்க மதில் சுவர் மேலே ஏறி சாப்பிட்டுட்டு இருக்காங்க? ஆமா ஆமா, நானும் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். வா என்னன்னு போய் கேட்கலாம். ப்ரோ, நம்ம வந்தது கூட பார்க்காம அந்த அக்கா வாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்க ப்ரோ. அக்கா, சின்ன புள்ளக்கா, என்ன சாப்பிட்றீங்களா? வாடா பரதே சாமே வாங்கடா. என்னக்கா வீட்டுக்குள்ள சாப்பிடாம இங்க மதில் சுவர் மேலே ஏறி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க? என்னடா பண்றது என்ற நிலமை அப்படி. வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இடம் இருக்குது. எப்படியோ ஒன்று சாப்பிட்டா போதும்னு பக்கத்து வீட்டு மதில் சுவர் மேலே ஏறி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். இந்த கிளவி பார்த்தா அதை விட திட்டு அது எங்கேயோ போயிருக்குது. சரி அதை இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஏக்கா என்னாச்சு, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க? என்னடா எதை பற்றி கேட்குறா? சின்ன புள்ளக்கா, அதுதான்க்கா, உங்க வீட்டுக்குள்ள ஏதாவது பேயா என்னமோ ஆவியே இருக்குதாமா அப்படின்னு மட்டுக்காராத்த சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, இப்ப இருக்குதாக்கா? நான் அது பார்த்ததே இல்லக்கா. ப்ளீஸ்க்கா வாக்கா, வந்து காட்டுக்கா. நான் அது கூட ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கிறேக்கா. அட பையப்புள்ள நல்லா தான் கேட்குறேன். நேற்று எனக்கு இது தோணாமல் போச்சே. பேசாமல் நான் அது கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமோ? பயத்தில் போன வேற எங்கேயோ கீழே போட்டுட்டேன். இந்த சாமி போய் காட்டுறதுக்கப்புறம் தான் எனக்கே தோணுது. பேசாமல் அது கூட நாமளும் ஒரு செல்ஃபி எடுத்துருக்கலாமோ? ஊருக்குள்ள எல்லாம் காட்டியிருக்கலாமே. நானும் பேய் ஃப்ரெண்டுன்னு. மிஸ் பண்ணிட்டோம். அட சாமி, கம்மன் இருடா. இவன் ஒருத்தன் எந்த நேரத்தில் எதை கேட்கணும்ட்டு இல்ல. அக்கா, என்னக்கா இப்ப இருக்குதா இல்லையா? இந்த பையன் வேற ஏதோ போட்டோ எடுக்கணுங்கிறாக்கா. டேய் பரதே, நான் கூட என்ன உன்னை என்னமோ நினச்சேன்டா. அவனை சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீ அதையவே கேட்குற. ஏன்டா எங்கள் வீடு என்ன எஜிமிஷனா எல்லாரும் வந்து போட்டோ எடுத்திருக்கு. ஓ, அது இல்லக்கா. அதான் உங்க வீட்டுக்குள்ள ஏதோ இருக்குது நாங்க. அது இருக்குதா இல்லையாக்கா? டேய் என்னடா தம்பிங்களா பேசிட்டு இருக்கிறீங்க? இருக்குடா இருக்கு. அது எங்கே போக அவ்வளோ சீக்கிரமாக போயிருமா? என் ரோட்டுக்குள்ள அது உட்காந்துட்டு இருக்குது ஜம்முன்னு. நான் பாரு வெளி பிச்காரியாட்டு அடுத்த வீட்டில் வந்து நம்ம உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அக்கா அக்கா, ப்ளீஸ்க்கா வாக்கா. அது வேற போயிட்டு போகுதுக்கா. நீங்க வேணா அப்புறம் வந்து சாப்பிடுக்கா. வாக்கா வாக்கா, எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுக்கா. ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறக்கா. வாக்கா. அக்கா, எனக்கு வேற லேட் ஆயிட்டு இருக்குதுக்கா. இவன் நச்சு தாங்க முடியலக்கா. போக்கா, இவனை கூட்டிட்டு போய் ஏதோ போட்டாவாமாக்கா. ஒன்னே ஒன்று எடுத்து கொடுத்துருக்கா. ஐயோ இவனுக்கு என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. டேய் தம்பி சாமு, அது இப்பெல்லாம் ரெஸ்ட் எடுக்க போயிருக்குடா. பொழுதோட தான் வரும். ராத்திரியில் வந்து எடு நல்லா பளிச்சு பளிச்சுன்னு ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்கும். அப்போ எடுத்தீங்கன்னா நல்ல ஜம்முன்னு ஃபோட்டோ வரும்டா. இப்போ கிளாரிட்டியெல்லாம் இருக்காது அந்த அளவுக்கு. அது ரொம்ப வெளிச்சமாக இருக்குல்ல. அதனால இப்போ எடுத்தால் சரிப்பட்டு வராது. நீ ராத்திரி வா, ராத்திரி நல்ல விதவிதமாக எடுக்கலாம். அது நல்ல நல்ல போஸ் எல்லாம் கொடுக்கும்டா. அப்போ எடுத்துக்கோ சரியா? அப்படியாக்கா? இப்போ நைட் வரைக்கும் வெயிட் பண்ணுமா? இப்போ எடுக்க முடியாதாக்கா? ச்சே, என்னக்கா இப்படி சொல்றீங்க? நானே ரொம்ப ஆர்வமா வந்தேன். அப்படியே நல்ல விதவிதமா இருக்கணும்ட்டு. என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் அனுப்பலாம்னு நினைச்சிட்டு வந்தேன். இப்படி சொல்றீங்களே, அப்ப இப்ப எடுக்க முடியாதா? ஏன் அதான் அக்கா சொல்றாங்களேடா. அக்கா சொன்னா சரியா தான் இருக்கும். இப்ப எடுத்தா அது நல்லா இருக்காதுங்கிறாங்கல்ல. வேணா நைட்டு கூட்டிட்டு வரேன். அப்ப எடுப்பியாமா விடு. ஆமாடா சாமு, பாரு உன்ற ப்ரோவே சொல்கிறான். நீ நைட்டு வா சரியா? நைட்டு வந்தேன்னு வெய்யி நல்ல நல்ல ஃபோட்டோ கிடைக்கும். நீ அப்புறம் நீ அதை ஃபில்டர் கூட பண்ண வேண்டியது இல்லை. சூப்பராக வரும். அப்படியே நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் அனுப்பி வை. ஓகேவா? ஓகேக்கா, நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். ப்ரோ கூட அப்படித்தானே சொல்றாரு. சரிக்கா, என்ன எனக்கு கொஞ்சம் தூக்கம் வந்துடும் ராத்திரியில. அதான் யோசிக்கிறேன். சரி, நான் வந்து போட்டோ எடுத்துக்கிறேன். எனக்கு அதான் ரொம்ப முக்கியம். சரிடா சரிடா. அதெல்லாம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிடா சாப்பிட்றீங்களா? இல்லக்கா, நாங்க சாப்பிட்டுட்டு தான் வந்தோக்கா. சரிக்கா, அப்ப நாங்க அப்படியே கிளம்புறோம். அம்மா ஆத்தால என்ன பண்றாங்க? வந்துட்டாங்களா? எங்களுக்கு முன்னாடியே கிளம்புனாங்க. வந்துட்டாங்க வந்துட்டாங்கடா. அதான் அங்கே சாமியார் கிட்ட நின்று பேசிட்டு இருக்கிறாங்க என்ன ஏதுன்னு. எனக்கு பசி தாங்க முடியல. நேற்றெல்லாம் சாப்பிடவே இல்லை நைட்டெல்லாம். அதான் அந்த தொல்லையில இருந்துட்டு பயம் காட்டிகிட்டே இருந்தது. சரி அதான் இப்போ கடையில் தான் வாங்கிட்டு வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். சரிக்கா சரிக்கா, அப்ப சாப்பிடுங்கக்கா. நான் அப்புறமா வரேன். சரிடா. சரி 4 இட்லி 2 வடை போகுதுன்னு நினச்சேன். அதை போகிற வழியில் அந்த கடைக்காரங்கிட்ட சொல்லிட்டு போடா. ஒரு பொங்கலுமே ஒரு காஃபி கொண்டு வர சொல்லு சரியா? இவங்கெல்லாம் நாயும் பேசிட்டு இருக்கிறாங்க மும்முரமா. அவங்க வேஸ்ட் முடிக்கிற வரைக்கும் என்னால் பசியோடு இருக்க முடியாது. அதான் சரி இட்லி போதுன்னு கொண்டு வர சொன்னா அந்த பையனைவே. இது பத்தாதான் இருக்குது. நீ போகிற வழியில் கொஞ்சம் சொல்லிட்டு போடா சரியா? மறக்காம காப்பி போட்டு கொண்டு வர சொல்லுடா. பொங்கலும் காப்பியும். சரிக்கா சரிக்கா, எல்லாத்துக்குமே சொல்லிட்டு போகட்டுமாக்கா? எல்லாத்துக்குமா? அவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கடா. அது யார் என்ன சாப்பிடுவாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அதான் உங்கள் மாமாவும் உள்ளதான் இருக்கிறாரு என்ற புருஷன். அது அப்புறமா கடையில் அவங்க வாங்கி சாப்பிட்டுட்டோம். நீ அவனுக்கு மட்டும் சொல்லிட்டு போதும். சரிக்கா. சரி சாமி வாட போலாம். என்ன ப்ரோ இப்படி ஆயிடுச்சு? அக்கா நைட்டு வர சொல்றாங்க. சரிடா பரவாயில்ல, அதான் அக்கா சொல்றாங்களா, நைட்டு வரலாம் வா. இவனுக்கு வேற வந்து மாக்கா மாதிரி எதையோ பேசிட்டு இருக்கிறானுங்க. நிம்மதியாக சாப்பிட கூட இல்லை. சாமி, நல்ல நேரத்துல வந்து எங்களை காப்பாத்துனீங்க சாமி. ரொம்ப ரொம்ப நன்றி சாமி. நாங்க காலத்துக்கு மறக்க மாட்டோம் சாமி. சாமி, அந்த சுப்பாய்க்கு இப்ப எப்படி இருக்கு சாமி? கவலைப்படாத தாயி, அந்த அம்மாக்கு எதுவும் ஆகல. அவங்களுக்கு சரியாயிடுச்சு. சாமி, ஆனாலும் அவன் இன்னும் கண்ணு முழிக்கவே இல்லையே. முடிப்பாங்க தாயி, அதான் என்ற குரு சொல்லியிருக்கிறாருல. அவங்க அதெல்லாம் காப்பாத்திட்டாங்க. இனி இதுக்கு மேல நீங்க பயப்பட வேண்டாம். அவங்களுக்கு இனி எதுவும் ஆகாது. சரிங்க சாமி, நானே ரொம்ப பயந்துட்டேன் சாமி. என்ற வீட்டுக்கு வந்து இவளுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா என்னால அப்புறம்
காலத்துக்கு அந்த பழி ஏற்றுக்க முடியாது சாமி. எப்படியும் என்ன இந்த பழியில இருந்து காப்பாத்திட்டீங்க சாமி. அப்புறம் சாமி என்ற வீட்டுக்குள்ள அந்த இதெல்லாம் இருக்குது சாமி. அது என்ன பண்ற சாமி? அது போயிடுச்சு என்னன்னு ஒண்ணுமே தெரியலையே. பெரிய சாமி எதுவுமே சொல்லாம போயிட்டாரு. தாயி, நீங்க கேட்கறதெல்லாம் சரிதான் தாயி. ஆனா இது சாதாரண ஆவி இல்ல தாயி, இது ஒரு துர்ராத்மா. சாமி என்ன சாமி சொல்றீங்க? ஆமா தாயி, இது ஒரு துர்ராத்மா. இதனால பெரிய ஏற்கனவே எங்க குரு இதை அடைச்சு வச்சிருந்தாரு. இது எப்படியோ மறுபடியும் வெளியே வந்திருக்குது. இதை திரும்ப அடைக்கணும்னா அதுக்கு சில பல வழிகள் செய்யணும். சாமி எப்படியாச்சும் அது என்ற வீட்ல இருந்து ஏதாச்சும் முடி கொடுங்க சாமி. இப்படி இது இருந்துச்சுன்னா நாங்க எப்படி சாமி என்ற வீட்டுக்குள்ள வாழ்றது? அது எப்படியாவது வெளியே அனுப்புங்க சாமி, புண்ணியமா போகும் உங்களுக்கு. அம்மா தாயி, அதுக்கு சில காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. அது நீங்க செய்வீங்களா? அம்மா அம்மா செய்யறேன்னு சொல்லுங்கம்மா. எப்படி இருந்தாலும் அது வீட்டுக்குள்ள இருந்து வெளியே போகணும்ல. செய்யறேன்னு சொல்லுங்க. சரி காளிமா. சாமி நீங்க என்ன சொன்னாலும் செய்யற சாமி. ஆனா நாங்க நிம்மதியா வாழணும் சாமி. அது எங்க வீட்ல இருந்து கொஞ்சம் முடி கொடுங்க சாமி, அது போதும் எங்களுக்கு. சரிம்மா, அதுக்கான வழிமுறைகளை சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நாங்க சொல்றதெல்லாம் நீங்க இங்க மாதிரி செய்யறப்போ நாங்க அந்த நேரத்துல சிவன் கோயில் என்ற குருவும் நானும் அதுக்கான பூஜைகளை பண்ணிட்டு இருப்போம். என்னம்மா, நான் சொல்றதெல்லாம் புரியுதாளா? நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. சரிங்க சாமி சரிங்க சாமி. நீங்க சொல்லுங்க சாமி, அதன்படியே நான் பண்றேன். டேய் கார்த்தி, என்னடா இப்படி ஆயிருக்குது நம்ம ஊர்ல இல்லாத நேரத்துல? ஆமா சென்றாசு, எனக்கும் ஒன்றும் புரியல. ஏற்கனவே இது பார்த்தேன், இது எப்படி சென்றாசு? இதெல்லாம் நம்புறதா வேண்டாமானே தெரியல. ஆனா நானுமே பார்த்தேன், எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, அந்த சாமியார் ஏதோ வந்திருக்கிறத சொன்னாங்களா? அதான் ஆத்தா தான் பேசிட்டு இருக்கிறாங்களா? பேசிட்டு என்னன்னு சொல்லட்டும். ஆமா கார்த்தி, அதான் அம்மா தான் பேசிட்டு இருக்கிறாங்க. சரி, அவங்க வரட்டும், என்னன்னு கேட்கலாம். இது எப்படி வெளியே அனுப்புறது என்னன்னு தெரியல. சார், ரொம்ப டயர்டா வந்த கார்த்தி, நல்லா தூங்கணும்ட்டு பார்த்து வீட்டுக்குள்ளேயே போக முடியாத அளவுக்கு வெளியே நிக்கிற மாதிரி இப்போ. ஆமா சென்றாசு, எனக்கும் அப்படிதான் இருக்குது. நல்லா தூங்கணும்ட்டு தான் நினைச்சிட்டு வந்தேன். நாளைக்கு ஆஃபீஸ் போலான்னு இருக்கிற நிலைமை பார்த்தா நாளைக்கு கூட ஆஃபீஸ் போக மாட்டேன் இருக்குது. என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. ஏன்னா இன்னைக்கு நீங்க இங்க இருந்தியாப்போ? அட ஆமா மலரக்கா, நானு எங்க அத்தை அப்புறம் சுப்பாத்தா அப்புறம் சின்ன புள்ள அவங்க மாமியார் எல்லாரும் தான் இருந்தோம் இங்கதான். அது 2-3 நாளைக்கு முன்னாடி எங்க வீட்லயே வெளியெல்லாம் இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருந்ததுக்கா. இந்த புருஷனே வெளியே அன்னைக்கு ஜன்னல் வெளியில பார்த்தாரு. அன்னைக்கு காலையில வெளிஞ்சதுக்கு அப்புறம் ஊருக்கு போயிட்டாரு. சரி, அடுத்த நாளே எப்படியே காதை வீதியெல்லாம் மூடி இந்த பாட்டு கேட்கற இதெல்லாம் எடுத்து காதல மாட்டிட்டு அப்படியே படுத்துட்டு எல்லாத்தையும் சாத்திட்டு அப்புறம் அடுத்த நாள் சிவன் ராத்திரியா எல்லாம் வெளியே போய் கோயிலுக்கு அங்கேன்னு போயிட்டான். அப்புறம் ஓய் சரி நேற்று படுக்கலாம்னு நினைச்சா, சரி சின்னகுல மாமியார் எதுக்கு போய் தனித்தனியா, அதான் பிள்ளையுமா அங்கதான் இருக்குது, நீங்க 2 பேரும் இங்க வாங்கன்னு. சரி, அது எப்படியே சுப்பத்தாவே கூப்பிட்டுருக்காங்களாட்டும், அந்த தாவும் வந்திருக்குது. சரி, சின்னகுல வீட்லயே நாங்க எல்லாரும் நேற்று படுத்தோம். ராத்திரி ஒரு 12 மணி இருக்குக்கா. 12 மணி அடிச்சதுன்னு பாருங்க, இங்க இருந்துதான் அப்படி வந்துச்சோ தெரியலக்கா. அப்படி வந்து நிக்குதுக்கா. நானே முதல் வாட்டி கண்ணாடியில தான் கதையை பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா பின்னாடி சின்னகுல பின்னாடி ஒன்று நிக்குது, என்ற பின்னாடி ஒன்று நிக்குது. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வெடியே ரொம்ப அலமோதிட்டு இருந்தோம். போங்க, கண்ணு கூட மூடவே இல்லக்கா. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியல. அழுகிற சத்தம் கேட்குது, சிரிக்கிற சத்தம் கேட்குது, கண்ணாடி எல்லாத்துக்கும் உடைக்கிற மாதிரி இருக்குது, பாத்திரம் உருட்டுற மாதிரி இருக்குது. அப்பா பாப்பா ஏன் கேட்குறீங்க? ஆமாங்களா, என்னமோ சுப்பத்தாவுக்கு மயச்சு பூச்சி இல்லாமல் இருக்கிறதா சொன்னாங்க. இப்போ எப்படி இருக்குது, சரியாயிட்டாங்களா? இப்போ பரவாயில்லக்கா. வெடி காத்தால அந்த ஆத்தாவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் தெரியல. மண்டையில வேற ரத்தமா இருந்தது. கடைசியில் பார்த்தா அது ஏதோ சாச்சுன்னு சொல்லிட்ட சின்ன புள்ள. அது எங்க ஏதோ பார்த்து பயந்துட்டு ஓடி இருப்பாங்களாட்டு இருக்குது. எங்க சமையல் கட்டுக்குள்ளேயே நீ எங்க ஓடுனாங்களோ என்னமோ தெரியல. அந்த பாட்டில் வேற ஏதோ மேலே விழுந்துருச்சாட்டக்குது, காசெல்லாம் மண்டையில கொட்டிருச்சு. அப்புறம் பார்த்தா நாங்கள் ரத்தம் நினைச்சிட்டு ரொம்ப பயந்துட்டோம். அப்புறம் பார்த்தா அது சாசு. அப்புறம் சின்ன பிள்ளை தான் அதை நைட் பார்த்துட்டு வேறு சொன்ன. அப்புறம் எல்லாம் தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறம் கூட ரொம்ப நேரமா அந்த ஆத்த கண்ணே திறக்கவே இல்லை. எங்களுக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. எல்லாம் ஒரே பதட்டமாகி போச்சு. அப்புறம் பார்த்தா சரி சித்த நேரத்தில் வெடிஞ்சிடும் அப்படின்னாலும் அப்படியே தாக்கு பிடிச்சிட்டு இருந்தோம். அப்பவும் அது விடலை. அப்பவும் ஏதேதோ சத்தம் கொடுத்துட்டே இருந்தது. அப்புறம் என்னடா பண்ணுறதுன்ட்டு திக்கு தெரியாமல் நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் அந்த நேரத்தில் தான் எங்கிருந்து அந்த சாமியார் ஒருத்தர் வந்தாருன்னு தெரியலக்கா. படார்னு கதவு திறந்து படார்னு உள்ள வந்தாரு. எனக்கு இவ அது மேலே தெளிச்சாரு. அது எங்கேயோ காணாமல் போயிடுச்சு. அப்புறம் சுப்பத்தாவை கொண்டு போய் படுக்க வச்சு அப்புறம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்போ பரவாயில்ல, சரியாயிட்டாங்களாமா. அது எனக்கு கொஞ்சம் மயக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கிறாங்களாட்டது, தூங்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் நேரத்தில் கண்ணை முழிச்சிருவாங்க அப்படின்னாங்க. அந்த ஆத்தை ஏதோ பார்த்து பயத்துலேயே அவங்களுக்கு அந்த மாதிரி ஆகிப்போச்சாட்டு இருக்குது. பக்கத்தில் ஒருத்தர் இல்லையா? ஏன்னா தனியாக தான் இருக்கிறாங்களா உள்ள? அம்மா அது இருக்குதா இல்லை போயிருச்சா என்ன ஏது சாமியார் விரட்டிட்டாரா? இல்லைக்கா, அதில் ஏதோ சிக்கல் இருக்குதாமாக்கா. அது என்னென்னமோ பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு எங்கள் மாமியார் தான் அந்த ஆத்தா கூட இருக்கிறாங்க. அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க பக்கத்தில். அந்த ஒரு ரூமில் மட்டும் என்னமோ திருநீர் அது இதெல்லாம் போட்டு விட்டுட்டு போயிருக்கிறாருக்கா. அது உள்ளே வராத மாதிரி. சுப்பத்தை கண்ணை முழிச்சதும் அவங்கள வெளியே எப்படியே கூட்டிகிட்டு வந்துடுவோன்னு. அப்புறம் வேறு சின்ன புள்ள மாமியார் சின்ன புள்ள எல்லாம் வெளியே தான் இருக்கிறாங்க. எல்லாம் எங்கள் வீட்டுக்காரு சின்ன புள்ள வீட்டுக்காரு எல்லாம் அந்த அங்கங்கே நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த சின்ன புள்ள மாமியார் தான் என்னமோ சாமியார் கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எப்படி விரட்டுறது என்னமோ கேட்டுட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் எப்படிக்கா தெரியும்? எனக்கு எங்கள் மாமியார் தான் வந்து சொன்னாங்க நீலா. அப்போ கூட நான் நம்பவே இல்லை. அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காதுன்னு எங்கள் அத்தை கிட்ட சத்தம் போட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் சீத்தக்கா வந்து சொன்னாங்க. ஆமாம் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, வா போய் பார்க்கலான்ட்டு. ஆமா நீலா, காளிமக்கா காலையில் பாடம் எடுத்துட்டு வந்தாங்களா வீட்டுக்கு. நான் இன்னைக்கு பால் வாங்குற கூட போகல. என்னமோ நேத்தாலும் அடிச்சு போட்ட மாதிரி இருந்தது. அப்படியே படுத்தவும் ரொம்ப நேரம் தூங்கிட்டேனாட்டு இருக்குது. அப்புறம் எந்திரிச்சு பார்க்குற ரொம்ப வெடிஞ்சு போச்சு. சரி, இந்த பால் வாங்குறதுக்கு போனால் சாப்பாடு சீக்கிரம் செய்ய முடியாத பிள்ளைங்களுக்கு வேறு காலேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு
அப்புறம் நான் வீட்லயே வேலை பார்த்துட்டு இருந்தேன். சரி பால் கூட அப்புறம் வாங்கிக்கலான்ட்டு. அப்புறம் காளி மக்காவை எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்புறம் நாங்க பேசிட்டு ஊத்திட்டு இருந்தாங்க. அப்பதான் இந்த சின்னவுல வீட்டுக்கு எதுக்கால இருக்கிறாங்களே அந்த கருப்பாயத்தா, அவங்க தான் வந்து சொன்னாங்க. இங்க ஆடெல்லாம் காட்டுல கட்ட போயிட்டு இருந்தாங்களா. அப்பதான் காளி மக்கா பார்த்தது வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ராத்திரியில சின்னவுல வீட்டுல என்னென்ன சத்தம் கேட்குது வைக்குது, எனக்கு ஒன்றும் தெரியல, இப்போ வரை கதவும் திறக்கல, ஒன்றும் திறக்கல, என்ன போய் பாருன்னு. அப்புறம் தான் சரி காளி மக்கா நான் போய் பார்க்குறேன், நீங்கள் வினாடிவான்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஓஹோ அப்படியா, அந்த கிழமை பார்த்துட்டு தான் இருந்திருக்கும் போல. ஆமா இங்க ஒரே சத்தம், அப்புறம் கேட்காம இருந்திருக்கும், அதெல்லாம் கேட்டிருக்கும். எங்களுக்கு கதவே திறக்க முடியலக்கா, வெளியே வச்சு போலான்னு பார்த்தா எந்த ஜன்னல் திறக்க முடியல, கதவு திறக்க முடியல. அது என்னென்னமோ அட்டகாசம் பண்ணிருச்சுக்கா. நேற்று சாப்பாடு வேற சரியில்லை. நேற்று மத்தியானம் உங்க வீட்டில் சாப்பிட்டது, அதாவது சாயங்காலம் ஏதோ இட்லி தோசை எதுவும் சாப்பிட்டேனே, அது ராத்திரி வேற பசிச்சுது. ஏதோ சாப்பிடலாம்னு நினச்சிட்டு கிச்சனுக்கு போன ஒரு 11:30 மணி 11:45 இருக்கும். சரி ரொம்ப நேரம் நானும் சின்ன போலியும் அப்படியே எங்கள் வீட்டுக்காரங்களே இன்னும் வரல, என்னாச்சு என்னன்னு தெரியலன்ட்டு பேசிட்டே இருந்து அப்படியே பெட்ல படுத்துட்டு பேசிட்டு சரி சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனோம்னா அது அவங்க அத்தை வேற ஏதோ உப்புமா செஞ்சு வச்சிருக்கிறாங்க. எனக்கு சரி அவதான் எடுத்து எதுவும் சாப்பிட்டுடுறேன்னு சாப்பிட்டான். சரி ஏதோ ஜூஸ் எதாவது இருந்தது, நாம அதை மட்டும் வச்சு குடிக்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜ் திறக்கிறக்கா, ஃப்ரிட்ஜுக்குள்ள அது உட்காந்துட்டு இருக்குதுக்கா. நான் அப்படியே நெஞ்சு அடைச்ச மாதிரி ஆயிப்போச்சு. ஓ துக்குன்னு ஆயிப்போச்சு தெரியுமா. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒன்றும் தெரியாம அப்படியே பிரமிச்சு போய் நான் வர்றேன். அப்புறம் இந்த அடுப்படி இருக்குதுல்ல, அங்க வேற என்ன உட்காந்துட்டு இருக்குதுக்கா. ஐயோ ஏன் கேக்குறீங்க போங்க, எல்லாம் ஒரே இதுதான். கண்ணு தூக்கம் அப்படி நிக்குது, தூங்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. ஆமா சரி நீ என்னதான் பண்றது, இப்ப என்ன எல்லாம் சரியாயிருச்சா என்ன? எனக்கே ஒன்றும் தெரியலக்கா இன்னும். நானும் என்ற வீட்டுக்காரெல்லாம் வந்துட்டாரா. சரி காலையில் அவரு வேற அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணிட்டு இருந்தார், இங்கே வர சொன்னேன். சரி நானும் சின்ன பிள்ளை அவங்க வீட்டுக்காரெல்லாம் அந்த பக்கம் நின்று பேசிட்டு இருந்தேன். அப்பதான் சாமியார் ஏதோ பெரிய சாமியார் நம்ம 2 பேர் ஏதோ வந்தாங்க. அவர் ஏதோ நம்ம ஊர் சிவன் கோயிலுக்கு போயிட்டாராம், அங்கே போய் ஏதோ பூஜை பண்ணணுன்ட்டு. அப்புறம் இதே இன்னொருத்தர் அவர் கூட வந்தவர் தான் ஏதோ பண்ணணுன்ட்டு எல்லாம் விலாவரிய சின்னவுல மாமியார் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. என்னன்னு தெரியலக்கா, அவங்க வந்து சொன்னாதான் தெரியும். சரி அதுக்குள்ள நீங்க இங்க வந்தீங்கன்ட்டு நான் இங்கே வந்து பேசிட்டு இருக்கிறேன். இந்த காளி மக்காவும் அங்கதான் இருக்கிறாங்க. நீ என்னத்த சொல்றாரோ என்னமா, நல்லா வந்தீங்க சிக்கிக்கிட்டக்கா நேத்து. ஓ அப்படியே காளி மக்கள் அங்கதான் இருக்கிறாங்களா. சரி சரி அவங்க பேசிட்டு வந்து சொல்லட்டும், எதுக்கு நாமளும் அங்க போயிட்டு அவங்களே எல்லாம் பேசிட்டு வரட்டும். காளி மக்கள் இருக்கிறாங்கன்னு எல்லாம் கவனமா தான் கேட்பாங்க. அதான் மொட்டக்காரத்தாவே வராங்க. என்னத்தா நீங்களும் அங்கதான் இருந்தீங்களா, ஏதோ சாமியார் ஏதோ சொல்லிட்டு இருந்தாராமா. என்னத்தா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, நீங்களும் கேட்டுட்டு தான் வந்தீங்களா? நான் வரக்கு முன்னாடி இருந்து என்ன பேசிட்டு இருந்தாங்களாட்டு இருக்குது, என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாரு போல. ஏதோ சாமியார் கிளம்புறாராட்டு இருக்குது. சரி எனக்கு ஒண்ணு மட்டும் காதுல விழுந்தது, அது என்னமோ துராத்தமா அது இது, நாங்க அது என்னமோ சுடுகாட்டுக்கு போகணுமாமா ராத்திரியில என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. சரி வா ரங்காவும் காளிமாவும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, வந்து என்னன்னு சொல்லுவாங்க. எனக்கு சரியா ஒன்றும் தெரியல, வரட்டு கேட்டுக்கலாம். என்னது சுடுகாட்டுக்கா, அது யாரு போறது, எப்ப போறது, நேற்று பட்டது பத்தாதா திரும்பவுமா, என்னக்கா சொல்றீங்க? சரியாதான் கேட்டீங்களா இல்லை நீங்க பாட்டுக்கு எதையாவது வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்களா? ஆனா அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு சரியா புரியல. அது இன்னும் என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க, இது வந்து அவங்களே விவரமா சொல்லுவாங்க. ஆமா சின்ன பிள்ளை அங்கதான் இருக்கிறாளாக்கா? சின்ன பிள்ளை நான் வந்ததுல இருந்து பார்க்கவே இல்லையே. எனக்கு பார்க்கலையா, எல்லாருமே இருக்கிற அவளை மட்டும் காணுமே, எங்க போனாவோ? சரி இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பா, எங்க போயிட போறா. அதான் உங்க வீட்டுக்கார கூட ஏதாவது பேசிட்டு இருந்தாலும் இருப்பா. ஆமா சீட்டா அப்படியே தான் இருக்கும். இங்க ரங்காவும் காளிமா தான் நின்றுட்டு இருந்தாங்க, அப்புறம் வேற ஒருத்தர் இல்ல. ஆமா நிலா இந்த சுப்பாய்க்கு என்னாச்சு, என்ன சரியாயிட்டாலும் என்னமோ மூச்சு பேச்சு இல்ல நாங்க. இப்ப பரவாயில்லாத்தா, கொஞ்ச நேரத்தில் கண்ணை முடிச்சிருவாங்கன்னு சொன்னாரு. அந்த சாமியார் ஏதோ மூலிகைலாம் ஏதோ பசிக்கு ஊத்திட்டு இருந்தாரு. சீக்கிரமா கண்ணு முடிச்சிருவாங்க, ஒன்றும் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு தான் போனாரு. என்ற மாமியார் தான் பக்கத்துல இருக்கிறவங்க. ஓ அப்படியா, சரி நான் உள்ள போய் ஒரு பார்த்துட்டு வரட்டுமா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம், அவங்களே வெளியே வந்துருவாங்க. அவங்களுக்கு சாமியார் ஏதோ 2 தாயத்து கட்டி இருக்கிறார் ஆளுக்கு ஒன்று. நீங்க வேற உள்ள போயிட்டு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஆயிர போகுது. இதுக்கு வேற இன்னும் வீட்டுக்குள்ளதான் இருக்குதுங்களாமா, அதுக்கு தான் வெளியே அனுப்புறதுக்கு தான் என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ள நீங்க வேற உள்ள போறாங்கிறீங்க. நாங்களே தப்பிச்சா போலத்தான் வெளியே வந்திருக்கிறோம். ஐயோ நீங்களும் ஒன்றும் போக வேண்டாத்தா, அவங்களே வந்துருவாங்க சித்த நேரத்துல, இங்கே இருங்க கம்முன்னு. ஆமாத்தா நீங்களும் ஒன்றும் போகாதீங்க. சரி வாங்க நாமளே போய் என்ன சொல்லிட்டு போனாருன்னு கேட்கலாம், எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்கணும் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அருள் கார்ட்டூன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.